நேற்று வந்து இவங்க வங்கியில் வந்து எப்படி வந்து கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடிக்கிறாங்கங்கிறத சொன்னேன். அவங்கள எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பொறுப்பு என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. நான் அதிகாரிகளினுடைய அனுமதியோட திறமையான ஆய்வாளர்கள், துணை கண்காணிப்பாளர்கள்னு சொல்லி ஒரு பெரிய டீமே ஃபார்ம் பண்ணி முதல்ல எல்லா மாநிலங்களையும் தொடர்பு பண்ணி எல்லா மாநிலங்களில் இருந்தும் இவங்க பேங்க்கில் போய் அஃபென்ஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற கேமராவில் ரெக்கார்டான வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வாங்கினோம். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 15 இடத்துல நடந்துருந்துச்சு. அதுதான் கிடச்சிச்சு. அதை போட்டு பார்த்தா அவன் லைவாக வந்து எப்படி அஃபென்ஸ் பண்ணுறானோ அந்த அஃபென்ஸ் அப்படியே நமக்கு தெரியும். இந்த வழக்கை நான் கண்டுபிடிக்கும் போது கூட அதில் 2 வீடியோ ஃபுட்டேஜை வாங்கி அவங்க வந்து டிவியில் எல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஏன்னா இந்த மாதிரி அஃபென்ஸ் எப்படி நடக்குது, அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக பர்மிஷன் வாங்கி கொடுத்தேன் நான். அப்படி வந்து பார்க்கும்போது அதில் வந்து எவ்வளோ பேர் திருடுறான் அப்படிங்கிறது அவனுடைய படம், அவன் ஆளே நேராக நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இதை ஒரு 100 பேரை ஒவ்வொரு ஃபுட்டேஜில் இருந்தும் தனித்தனி ஆள், ஒரு இடத்துக்கு போகிறவன் இன்னொரு இடத்துக்கு போகிறதில்ல, ஒரு குரூப்பில் 6 பேருக்கு மேலே இருப்பாங்க. இப்படி 100 பேரை செலக்ட் பண்ணோம். ஆள் ஃபோட்டோ அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லேருந்து வீடியோனுடைய பதிவுலேருந்து நமக்கு ஃபோட்டோ கிடச்சிருச்சு. யாருன்னு தெரியுது, ஆனால் அவங்களுடைய வீட்டு முகவரி தெரியாது. ஊர் ராம்ஜி நகர்னு தெரியும், வீடு எதுன்னு தெரியாது. அதை இல்லாமல் நம்ம போய் பிடிக்க போனோம்னா நிரபராதிகளை பிடிக்கிறதுனால தான் பிரச்சனை ஏற்கனவே வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால் ஓட்டர் ஐடி வாங்கலான்னு சொல்லிவிட்டு கார்ப்பரேஷனில் போய் கார்ப்பரேஷன் கமிஷனரை பார்த்து அந்த ராம்ஜி நகருக்குரிய ஃபுல் லிஸ்ட்டும் வாங்கணும். அதில் ஃபோட்டோ இருக்கும், அட்ரஸ் இருக்கும். இந்த ஃபோட்டோவையும் அந்த ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு திருவிழா நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த திருவிழாவுக்கு எல்லோரும் ஒன்றா சேருவாங்க. அப்போ எடுத்த புகைப்படங்களை வச்சு அவங்க பேர் என்னங்கிறத தெரிஞ்சு இது 3ஐயும் வச்சு கம்பேர் பண்ணி 102 பேரினுடைய புகைப்படங்கள், பேர், அட்ரஸ்ஸு, அந்த ஊரில் ராம்ஜி நகரில் அவங்க வீடு எங்கே இருக்குது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ இது ஆப்ரேஷன் பிளான் ஒன்று பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சாலும் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, திடீர்னு போனோம்னாக்கா எல்லோரும் இருக்க மாட்டாங்க. ஒரு வாரத்தில் அந்த திருவிழாவினுடைய தேதி குறித்தாங்க. அந்த திருவிழாவுக்கு அஃபென்ஸ் பண்ணுறதுக்கு வெளியில் அந்த நேரத்தில் யாரும் போக மாட்டாங்க, சாமி கும்பிடுவாங்க, வெளியில் போயிருக்கிறவங்க எல்லோரும் வந்துடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தை நம்ம பண்ணலான்னு சொல்லி அந்த தேதியை என்றைக்கு திருவிழா நடக்குதோ அன்றைக்கு விடியற் காலையில் நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு உயரதிகாரிகள்கிட்ட கலந்து ஆலோசிக்கும் போது நல்ல பிளான், அதுக்கு எவ்வளோ போலீஸ் வேணும், எவ்வளோ வெஹிக்கிள் வேணும், எது வேணாலும் எடுத்துக்கங்க. அப்போது நான் சொன்னேன், சார் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேசஸ் இல்லை, வெளி மாநிலத்தில் தான் கேஸ் இருக்குது. இந்த கேசஸை வெளி மாநிலத்தில் உள்ள போலீஸ் நம்ம இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே வச்ச பிறகு அவங்களுக்கு தகவல் கொடுத்தா அவங்க கிரை நம்பரை கொண்டு வந்து நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்து ரெக்கவரி பாயிண்ட் ஆஃப் வியூவை அவங்க பண்ணிக்கிட்டோம். நம்ம பண ரெக்கவரி பண்ண வேண்டாம். பிடிக்க போகிற இடத்துல ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால், லத்தி சார்ஜோ அல்ல போலீஸ் காவல்துறையினருக்கு வந்து ஏதாவது பாதிப்பு வர்ற மாதிரி இருந்தால் we can go to the extent of pressing the trigger, ஃபயர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கு நீங்கள் எல்லா விதமான ஒத்துழைப்பும் எனக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் சொன்னால் இந்த ஆப்ரேஷனை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறேன்னு சொன்னோன்னா அவங்களும் முழுமையாக எல்லா அதிகாரிகளுக்கும் அதே எண்ணம் தானே, அதனால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. 300 காவலர்களை ஒன்றா ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூருங்கிற இடத்துல, அப்போ இந்த பிரேமானந்தா வழக்கு வந்து ஒரு பெரிய உச்சத்தில் இருந்த நேரம், அந்த ஏரியாவை ரைட் பண்ண போகிறோன்னு சும்மா ஒரு அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணி நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணி அவன் அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணி அஃபென்ஸ் பண்ணுறவன் அவன் அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அல்லது போலீஸ்லேருந்து தவறு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால, அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால அதிகாரிகள் லெவலில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 போலீஸ் வெஹிக்கிள், எல்லாத்துலேயும் ஒவ்வொருலையும் 20 பேர், அது மாதிரி அதெல்லாமல் ஒரு 100 பேர் ஜீப்பில், இன்னொரு 10 ஜீப்பு, இப்படிலாம் வந்து பண்ணி அன்றைக்கி விடிய காலம்புற 2 மணிக்கு எல்லோரையும் அங்கே அசம்பிள் பண்ண வச்சோம். அன்றைக்கு தான் திருவிழா. இந்த திருவிழா அன்னைக்கு அங்கே உள்ள அத்துணை பேரும் வந்து ஒரே டான்ஸு, கூத்து, கும்மாளம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதில் அந்த ஊரில் உள்ள ரொம்ப நல்ல மக்கள், இந்த அஃபென்ஸில் சம்மந்தப்படாதவங்க, இதை வேண்டான்னு தடுக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களும் நிறைய பேர் உண்டு. அவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால யாருக்குமே தெரியாமல் இவங்கெல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு கரெக்டாக 2 மணிக்கு திருவிழா முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நாங்கள் வந்து 102 அட்ரஸ் எங்கிட்ட இருக்குது, 204 கான்ஸ்டபிளை, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் வாசலில் ஒரு கான்ஸ்டபிள், பின்னாடி ஒரு கான்ஸ்டபிள். கரெக்டாக 3 மணிக்கு எல்லாம் போய் அடங்கின பிறகு எல்லோரும் ஒரே நேரத்தில் கதவை தட்டணும். 10 வீட்டுக்கு ஒரு வெஹிக்கிள்,
அங்கே இருக்கிற மேல் மெம்பர் யாரோ அவன் தான் கிரிமினல். ஏன்னா நம்மகிட்ட ஃபோட்டோ இருக்குது, பேர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, அஃபென்ஸ் இருக்குது, வீடியோ பதிவு இருக்குது. யாரும் மறுக்கவே முடியாது. உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கும்போது எந்த இடத்துலையும் எந்த விதமான பிரச்சனையும் வர்றதில்லை. பொய்யா பிடிக்கும்போது பிரச்சனை வரும். அல்லது பணத்தை ரெக்கவரி பண்ணும்போது போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் தவறுகள் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு நல்ல அதிகாரி மகாராஷ்டிரா போலீஸ் 50 லட்ச ரூபா பணம் காணா போச்சு அப்படின்னு சொன்ன உடனே, சரி இதை நம்ம பிடிச்சி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட போலீஸ் அழைச்சிட்டு கரெக்டாக சோர்ஸ் செட் பண்ணி இன்ஃபர்மேஷன் செட் பண்ணி போய் ஒரு அக்யூஸ்டை பிடிச்சிடுறாரு. அந்த பணத்தை 50 லட்ச ரூபாயை 2 பேர் 25 ரூபா பிரிச்சிருக்கான் உண்மையிலேயே. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆள் எஃப்ஐஆரில் அது பிளாக் மணிங்கிறதுனால 25 லட்சத்தை மட்டும்தான் எஃப்ஐஆரில் கொடுத்துருக்கான். இவங்க போய் அந்த 25 லட்ச ரூபாயை ரெக்கவரி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒருத்தன்ட்ட இருந்தது. இன்னொருத்தன்ட்ட 25 லட்ச ரூபாய் இருக்கிறது போலீஸ் அதிகாரிக்கும் தெரியாது. அவன் கம்ப்ளைண்ட்னு 25 லட்ச ரூபாய் இருந்ததுனால முழுமையான அமௌண்ட் அவ்வளோதானே அவங்க நினச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அங்கே உள்ளவன் சொல்கிறான், சார் உண்மையாக காண போனது 50 லட்சம், நான் இன்கம் டேக்ஸுக்கு பயந்துட்டு 25 லட்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இன்னொரு 50 லட்சத்தில் மீதி 25 லட்சம் அவன்கிட்ட தான் சார் இருக்குங்கிறாங்க. உடனே இல்லை சார் ரெக்கவரி பண்ணதே 25 தாங்கிறார். ஆனால் அந்த அதிகாரி இவரை சந்தேகப்பட்டார். இவர் ஏதாவது கூட போனவங்க யாராவது போலீஸ் யாராவது தப்பு பண்ணியிருக்கலாமான்னு, ஒரு குறிப்பிட்ட அதிகாரி இல்லை, எல்லாரில் யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்களான்ட்டு. உண்மையாக ரெக்கவரி பண்ணது 25 லட்சம் தான். இதில் என்ன ஆச்சுன்னா, இதுக்கு ஒரு விசாரணை வச்சாங்க. அந்த அதிகாரியை விசாரிக்கும் போது அந்த குற்றவாளியை போய் ஜெயிலில் பார்க்குறாங்க, எவ்வளோ உன்ட்டேருந்து ரெக்கவரி பண்ணாங்கன்னு. அவன் கரெக்டாக அந்த டைமை யூஸ் பண்ணி என்கிட்ட 50 லட்ச ரூபா ரெக்கவரி பண்ணாருன்னு சொல்லிட்டான். ஏன்னா திருநது 50 லட்ச ரூபான்னு அவனுக்கு தெரியும், கொடுத்தது 25 லட்ச ரூபான்னு தெரியும். ஆனால் அதை மறைச்சு சொல்லிட்டான். அதனால் அங்கே போன அந்த இன்ஸ்பெக்டருக்கு பிரச்சனையாச்சு. இதனாலேயே நிறைய பேர் ரெக்கவரி பண்ணுறதில்ல. அதனால தான் நானும் கூட போய் சொல்லும்போது அந்த வழக்கில் இருக்கிறத அவங்களே ரெக்கவரி பண்ணிட்டோம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் தான். கரெக்டாக 3 மணிக்கு தட்டுறோம் கதவை. 102 வீட்லேயும் 100 பேர் மாட்டிக்கிட்டான். 2 பேர் வீட்டில் இல்லை. அந்த 100 பேரையும் வெஹிக்கிளில் ஏற்றி அப்படியே ஊரில் உள்ள அத்தனை பேரும் சேர்ந்துட்டாங்க காலையில். எதுக்காக பிடிக்கிறீங்க, ஏன் பிடிக்கிறீங்கன்ட்டு. இதுக்கு முன்னாலெல்லாம் யாராவது போய் பிடிச்சா லேடிஸ் என்னை மொலஸ்ட் பண்ணிட்டாங்க, என்னை அவுட்ரேஜிங் த மாடஸ்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை சொல்லி போலீஸை பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போதே தாசில்தார்லேருந்து ஆர்டிஓலேருந்து கலெக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே உள்ள முக்கிய மனிதர்கள் பெரிய ஆட்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அங்கே போனோன்னு கூட்டிட்டோம். இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணி அட்ரஸை காமிச்சு வீடியோ ஃபுட்டேஜை காமிச்சு அவனுடைய பேர் அட்ரஸ் எந்த ஊரில் என்றைக்கு அவன் அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்கிற வரைக்கும் சொன்னோன்னே யாரும் எதுவுமே சொல்ல, நிரபராதிகள் யாரையும் பிடிக்கலைங்கிறதுனால எல்லோரும் அமைதியாக அவங்களே கூட ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு வராதான்னு நாங்கள் ஏங்கிட்டு இருந்தோம். சார் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறோம், கொள்ளையடிச்சிட்டு கோடி கோடியாக வச்சுட்டு வாழ்கிறோம் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தோம். அப்போ என்னோடய ஆஃபீஸர் கூப்பிட்டு கேட்டார், இதை என்ன அஃபென்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க, என்ன அஃபென்ஸில் கேஸ் போட போகிறீங்க 100 பேர் அப்படின்னு. அப்போது பிளானிங் டு கமிட் டெக்காய்டி அப்படின்னு ஐபிஎஸ்சில் செக்ஷன் இருக்குது. இவன் எல்லாம் டெக்காய்ட் எல்லாருமே கோயிலில் போய் சாமி கும்பிட்றான். ஒவ்வொரு அஃபென்ஸ் பண்ணும்போதும் சாமி கும்பிட்டுட்டு தான் அஃபென்ஸ் பண்ண போகிறான். அதனால் கவலையே இல்லை சார், செக்ஷன் இருக்குது, அதை நான் போட்டுடுறேன், ஜாமீனில் உடனே வெளியில் வராமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லி உயரதிகாரிகள்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. வரவே முடியாது சார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அன்றைக்கி 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணிட்டோம். இவங்கள எப்படி நம்ம திருத்தணும், எவ்வளோ பேர் திருந்தினாங்க, இந்த அஃபென்ஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிறத நாளை தொடருவோம். வணக்கம், நன்றி.